வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எப்படி எடிட்டிங் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 4:5 ரேஷியோ இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். லைட்டாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சைடுமே வந்துட்டு அது ஃபிட் ஆனால் அந்த ரெட் பார்டர் மாதிரி ஷோ ஆகும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து அது ஃபிட் ஆகிடும். மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இதுவும் அதே மாதிரி தான், கரெக்டாக அது சென்டரில் இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். இதுவும் அதே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 இமேஜுமே கரெக்டாக செக் பண்ணிட்டீங்க, கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, நீங்கள் கப்புள்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சோலோவாக இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, கப்புள்ஸாக இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பேக்ரவுண்டில் சோலோவாக இருக்கீங்க, சிங்கிள்ஸ் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஹீரோயின் ஃபோட்டோஸோ ஃப்ரண்ட்டில் உங்கள் ஃபோட்டோஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் விஷ் தான். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிள் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கிராப் பண்ணுறதும் அது மாதிரி தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு அது கீழே பாருங்கள், கீழே ஒரு ஆப்ஷனு லைட்டாக ஷேடோ செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கீழே இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஷேடோ மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதையும் கரெக்டாக செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ்லேயே உங்களோட இமேஜ் வந்து ஷோ ஆகணும். அதாவது சர்க்கிள் இமேஜ் தாண்டி ஒரு ஒயிட் கலர் மாதிரி பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வரையும் உங்கள் ஃபோட்டோஸ் இருந்தால் போதும். அப்புறம் சர்க்கிள்குள்ளே உங்களோட அந்த ஃபேஸ் வந்து அந்த இது இருந்தால் போதும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. மேலே அந்த ப்ரௌனில் மட்டும் டச் ஆகாத மாதிரி கரெக்டாக இப்போ இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்ப இதை டச் பண்ண முடியாது. அதனால் இப்போயே கரெக்டாக கரெக்ஷனை பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இதுவரை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூம் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி, நான் எப்படி ஜூம் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிடுங்க. அதையும் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஸோ கீழே மறுபடியும் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்டு எரேஸ் பண்ண இமேஜை இன்னொரு இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேறு இமேஜ் ஏதாவது வச்சுருக்கீங்க, அந்த பேக்ரவுண்டில் இப்போ எப்படி ஆட் பண்ணமோ அதே இமேஜ் இருக்குன்னா அதே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி வேறு இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்ட்ரலில் இருக்கணும். ஸோ இந்த ஃப்ளவர் மேலே இது வந்து டச் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. வேணா ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜுக்கு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ரொம்ப லைட்னஸ் கம்மியாக இருக்குன்னா பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இதுவரை ஏதாவது டவுட் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர் கரெக்ஷன் அதில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஸ்னாப்சீடை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு அந்த டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவுமே ஒவ்வொரு கலர் கரெக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவுக்கு நீங்கள் மட்டும்தான் அதை கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே அந்த டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்.
போர்ட்ரைட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பாருங்க ஃபேஸ் ஐகான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும். ஸோ ஸ்கின் ஸ்மூத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே அந்த டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. டிடிஎல்னு இருக்கும், டிடிஎலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் உங்கள் ஃபோட்டோ வந்து ஷார்ப்பாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ எடிட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கலராக இருக்குன்றதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோவை சிம்பிளாகவே எடிட் பண்ணலாம். உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.